சிஸ்டர் இது எந்த இடம் சிஸ்டர் இது? மௌனி பீச்சோ என்னவோ. இது எந்த இடத்துல சிஸ்டர் இருக்குது? கோவாவில் இருக்குங்களா? இங்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல சிஸ்டர்? நீங்கள் ரொம்ப ஷிப்பிங் இருக்குதுங்களா? சரிங்க 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 சிஸ்டர். ரொம்பவுமே அழகாக இருக்குதுங்க. ரொம்ப நல்லா இருக்குது சிஸ்டர். என் மொபைல் பாருங்க, இங்கே கோவா பீச்சுக்கு வந்திருக்குறோம் நாங்கள். போட்டிங்கெல்லாம் கூப்பிட்றாங்க. ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. உள்ளே கீழே விழுந்துட்டேன்னா அதனால் என்னை தூக்குறதுக்கு 2 பேர் வரணும் இல்லைங்களா? அதனால் நான் வெளியவே நான் நின்று பார்க்குறேன். அவங்க விருப்பம் இருக்கிறவங்க போகிறாங்க. எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதை பார்க்கும்பொழுது நாங்கள் சின்ன வயசில் விளையாடின ஞாபகம்லாம் வருது. எங்கள் வில்லேஜில் நாங்கள் இந்த மாதிரி தான் விளையாடுவோம். ஆனால் இந்த மாதிரி பீச்செலாம் இருக்காது. எங்கள் வில்லேஜில் வந்து வெறும் ஆறு, கிணறு, குட்டை, குளம், ஏரி இப்படி தான் இருக்கும். ஆனால் இது பெரிய ஏரி மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா அழகாக பார்க்குறதுக்கு சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் இந்த இடத்துல வாங்க, வந்து பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு. பாருங்கள், எவ்வளோ பேர் வந்திருக்குறாங்க எங்கள் கூட டூருக்கு வந்திருக்கிறவங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் தூரமாக பாருங்க, ரொம்ப லைட் செட்டிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. காருங்கெல்லாம் போயிட்டே இருக்குது. காரு இப்போ வந்துட்டு இந்த இடத்துல ரொம்ப அழகழகான லைட் செட்டிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா ஒன்றும் வில்லேஜில் இந்த மாதிரி லைட் செட்டிங்ஸ்லாம் இருக்காது. அவ்வளோதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். மாண்டவி ஃப்ரிட்ஜா? சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சாப்பா? இங்கே வந்து ரொம்ப நல்லா சிரிக்கிறியே, அழகாக இருக்குது. ஆயா எங்கே போயிட்டாங்க? கிராண்ட்மா? ஆமாவா? எங்கே பாரு, ரொம்ப மேடம் பாருங்கள் எங்கெல்லாம் போயிட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு கீழே வாக்கிங்கெலாம் ரொம்ப நல்லா கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப ஆனால் பயம் இதெல்லாம் அந்த ரோடுனாவே ரொம்ப பயம். நாங்கள் வந்து பஸ்ஸு போயின்னு இருக்குது. மீண்டும் வந்து எங்களை கேட்ச் பண்ணும் பஸ்ஸு. நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் எங்களை சுற்றி காமிக்குவார். டிரைவர் ரொம்ப நல்ல பொறுப்பானவர். எங்களை கூட்டின்னு போகிறவர் இன்னும் ரொம்ப நல்லா ஹேண்ட் ஒர்க் பண்ணுறாரு. அவர் பேர் சாந்தகுமார்ன்ட்டு.